ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்எஸ்ஜிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 61வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எக்னா ஸ்டேடியம் லக்னோவில் வச்சு நடக்க போகுது. 19th May ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பற்றின ஃபுல் அப்டேட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ ட்ராக்காக இருக்கும். மெல்ல, அதாவது ரொட்டேஷன் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ வந்து கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப் பண்ணுறதுக்கு பாலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 21 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 9 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 12 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 180க்கு கீழே 5 முறையும், 180 169க்குள்ளே 6 முறையும், 170 189க்குள்ளே 4 முறையும், 190க்கு மேலே 6 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 9 மேட்சஸில் 61 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும், 31 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 175, அது வந்து நம்ம ஆவரேஜ் ஸ்கோரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் அடிச்சிருக்காங்க. லோ ஸ்கோர் வந்து எல்எஸ்ஜி இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டில் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி அலைவாக இருக்க முடியும். ஸோ ஹோமில் நடக்கக்கூடிய மேட்ச்சு கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரீசன்ட் மேட்சஸ் இந்த மாதிரி பேருக்கு பவர் பிளே ஸ்கோர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேம் எல்எஸ்ஜி டிசி மேட்ச்சில் டிசி வின் பண்ணியிருக்காங்க 18வது ஓவரில். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 51க்கு 0, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 54க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது மேட்ச் எல்எஸ்ஜி சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் தான் அதுலேயும் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 42க்கு 2, ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளே 59க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிடிஎல்எஸ்டி மேட்ச், இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 54-61 சொல்லி பவர் பிளே ஸ்கோர்ஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் ஃபோர்த்து மேட்ச் இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 69, ரெண்டாவது இன்னிங்ஸ் 64க்கு 2 வந்திருக்கு. லாஸ்ட்டு 4 கேம்ஸ் இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 26 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது மட்டுமே 20 விக்கெட்ஸ் கிட்டே கிடச்சிருக்கு. ரெண்டாவது போல் பண்ணும்போது 6 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு டீமில் எந்த டீமில் ஃபஸ்ட்டு போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக தெரியுறாங்களோ அவங்கள மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான் வந்து ரெண்டாவது நல்லா போல் பண்ணுவார். பேட் கமின்ஸும் ரெண்டாவது நல்லா போல் பண்ணுவார். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ் மொத்தம் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6 விக்கெட், ரெண்டாவது இன்னிங்ஸில் 9 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ போலர்ஸோட டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக லாஸ்ட்டு 9 கேம்ஸில் 61 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஹை பேஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 16 விக்கெட்ஸும், மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு 29 விக்கெட்ஸு, அடுத்து பார்ட் டைமர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட், லைக் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மாதிரி போலர்ஸ்க்குலாம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. லெஃப்ட் ஆம் போலர்ஸ்க்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் 18, சைனாமேன் 1, ஆர்த்தடாக்ஸ் 4, ரைட் ஆம் ஆஃப் பிரேக் வந்து 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி லெக் பிரேக் தான் ஐபிஎல்னாலே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது இந்த டீமுக்கு இடையே நடந்தக்கூடிய ஹெட் ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி அதில் 4 முறையும், எஸ்ஆர்ஹெச் 1 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமே ஒரே மைண்ட் செட்டோடு தான் இருக்காங்க. இதில் எஸ்ஆர்ஹெச் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணக்கூடிய மேட்ச் 130க்கு டிசி ஆல் அவுட் பண்ணியிருந்தாங்க. பட் ரெயினால் நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச ரீசனுக்காக அந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு கையில் எல்லாம் போச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ஃபார்மில் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறது தெரியப்படுது. லாஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் கிட்ட நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் வந்து கவர் பண்ணியிருக்கோம், ஹெட் ஹெட் மேட்ச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் நடந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட் பண்ணி கிட்டத்தட்ட 190 ரன் அடிக்கிறாங்க. எல்எஸ்ஜி அதை 17வது ஓவரில் சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம் 5 விக்கெட் வித்தியாசத்தில். இதில் டிராவிஸ் ஹெட் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்காக டாப் ஸ்கோராக இருந்திருக்கார். இந்த மேட்ச் அவர் ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் கம்மி. கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேட் கமின்ஸ் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் ஒரு சின்ன கேமியோ ஆடிருக்காரு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி டீம் சரி நிக்கோலஸ் பூரன் அண்ட் மிச்சில் மார்ஸ் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. தாக்கூர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவேஷ் 1, திக்வேஷ் ராத். இது வந்து 2024 மேட்ச் கிடையாது, இந்த சீசனில் ஹைதராபாத்தில் நடந்த மேட்ச்சு. இதில் எல்எஸ்ஜி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம்.
ஃபர்ஸ்ட் இப்போ எல்எஸ்டி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூவில் அவங்களோட பிளேயிங் 11ல் ஐடன் மார்க்ரம், மிச்சில் மாஸ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பண்ட் அண்ட் ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான், திக்வேஷ் ராத்தி, ஆகாஷ் சிங், பிரின்ஸ் யாதவ். இது அவங்களோட பிளேயிங் 11 இருக்குது. இதில் குறிப்பாக ஐடன் மார்க்ரம் பிளே ஆஃப்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ மற்றபடி இதில் எந்த பிளேயர்ஸ்க்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி நிக்கோலஸ் பூரன், மிச்சில் மாஸ் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் 4 ஓவர்ஸில் ஆகாஷ் சிங் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திக்வேஷ் ராதி, ஆவேஷ் கான், பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ்ட்ட மட்டுமே நீங்கள் ஃபுல் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிரவுண்ட் நடந்த மேட்சஸில் சம் ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம் போல் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட்ஸில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க ரீசனுக்காக அதை நம்ம மறுபடியும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ஐடன் மார்க்ரம் 97% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காரு. சேஸில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 2 மேட்சஸ் ஃப்ளாப் ஆகிருக்காரு. இவருக்கு வீக்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ண கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் ஆப்போனன்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் கிடையாது. கமிந்து மெண்டிஸ் ஒருத்தர் தான். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கல. இந்த மேட்ச் வருவார் கண்டிப்பாங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். நியூ பால் கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ண மாட்டாங்க. ஸ்லைட்லி ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சில் மாஸும் இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஹெட்லையும் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவரால் நம்ம பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஐடன் மார்க்ரம் இவர்கிட்ட நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பட் மார்க்ரம் போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த 52 and 2 விக்கெட்ஸ் கூட இந்த கிரவுண்டில் தான் எடுத்து ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ 94% பிக் பண்ணியிருக்காங்க. சேஸில் மார்க்ரம்க்கும் சரி மார்ஷ்க்கும் சரி அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை மட்டும் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக செம பர்ஃபார்மன்ஸு. அவர் எஸ்ஆர்ஹெச்காக தான் ஐபிஎல் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ எல்எஸ்டிக்காக ப்ளே பண்ணிட்டுருக்காரு. வென்யூவில் 19 மேட்சஸ் ஆடி 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாக ஃபார்மில் இல்லை. 34 சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 கேம்லேயே 31 சிக்ஸஸ் வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு லாஸ்ட்டு ஒரு 5-6 கேம்ஸ் ஃபார்ம்லேயே இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் சீசனில் இனிஷியலில் இருந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்து இல்லை. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் மீண்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். குறிப்பாக இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக சேஸில் 74 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அண்ட் ரிஷப் பண்ட்டு ஸோ இது வரைக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸே இல்லை. 13% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். கிராண்ட் லீகில் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீகில் ட்ரை பண்ண வேண்டிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். இவரை விட எக்ஸாம்பிளுக்கு இவருக்கு பதிலாக ஒரு பவுலர் எடுத்தால் கூட அவர் ஒரு போல்டில் விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார்ம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் பதோனி செம பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 59% ரீசெண்டாக செம நம்பர்ஸ் இருக்குது. கன்சிஸ்டன்சியாக ஆடிட்டுருக்கார். ஸோ மஸ்ட்டாக ஆயுஷ் பதோனி பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேவிட் மில்லரை நீங்கள் சேஸில் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது உங்களோட ஜிஎல் டீம்ஸில் மட்டும் ஒரு பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேட்ச் டபுள் சைடாக தான் போகும். ரொம்ப க்ளோஸாக போகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சேஸ் பண்ணக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய ஃபினிஷர்ஸ் ரொம்பவே க்ரூஷியல் லாக் ஆடக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஸோ டேவிட் மில்லரை பேட்டிங் செகண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அப்துல் சமாத் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய பாதகம் ஒன்றும் ஏற்படுத்த மாட்டார். ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா போல் பண்ணுவார். ஹெட்டில் பெரிய நம்பர்ஸ் பார்க்க முடியல. வெனியூலையும் பெருசாக பார்க்க முடியல. எடுத்தார் அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிள் தான் அதிகம். அது 2ஆக கன்வெர்ட் ஆச்சுன்னா ட்ரீம் டீம் வருவார். அதுக்கான சான்ஸ் எப்போ இருக்குது அப்படின்னா 2வது போலிங்கில் நீங்கள் ஸ்லைட்லி இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அஸ் அ பிளேயராக மட்டும். ஆவேஷ் கான் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கேட்டிங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஹெட் நம்பர்ஸ் நல்லாயிருக்கு. வென்யூ ஒஸ்ட்டு. பட் இருந்தாலும் ஹெட் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. 31% பிக் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இவர் ப்ளே பண்ணலை அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஹைதராபாத் கிரவுண்டில். இந்த மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார் ஆவேஷ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். திக்வேஷ் 2வது போலிங்னா மட்டும் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இதை தவிர்த்து எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தார். பெரிய பர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது ஆகாஷ் சிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். இந்த சீசனில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த இடத்துல தப்பாக மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஹெட்ல ப்ளே பண்ணல, வெனியூவில் ப்ளே பண்ணல. ஏர்லி ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ 2வது இன்னிங்ஸ்னால் நீங்கள் பிரின்ஸ் யாதவுக்கு கூட அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிரின்ஸ் டெத்தில் நல்லா போல் பண்ணுவார். டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது நிறைய யார்க்கர்ஸ் நெயில் பண்ணுறாரு. குறிப்பாக முகேஷ் குமார் அந்த டெல்லி பவுலர் மாதிரி ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாஸ் போல் பண்ணுறாரு. சிமிலாரிட்டி நிறையவே இருக்குது 2 பிளேயர்ஸ்க்கும்.
சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடன் மார்க்ரம முகமது ஷமி வந்து 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. மார்ஷ் பொறுத்த வரைக்கும் பெரிய பேட்டில் இல்லாட்டாலும் முகமது ஷமிக்கு அகேன்ஸ்டாக இன்டர்நேஷ்னலில் ஸ்லைட்லி வீக்னஸாக தான் இருக்காருங்கிறது தெரிய வருது. நிக்கோலஸ் பூரனுக்குமே அகேன்ஸ்டாக பெருசாக வீக்னஸ் எதுவும் இல்லை. ரிஷப் பண்டா, ஹர்ஷல் பட்டேல் 3 முறை அண்ட் உனட்கட் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பர்டிகுலர் எல்எஸ்ஜி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யார்கிட்ட நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹை பர்சன்டேஜ் டாப் 3ல் இருக்காங்க அண்ட் ஆயுஷ் பதோனி 60% இருக்கார். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் மற்றபடி யாருமே இல்லை. இந்த 4 பிளேயர்ஸ் தவிர்த்து மற்ற யாரையுமே ஹை பர்சன்டேஜ், அதாவது 50+% கூட யாருமே ட்ரை பண்ணல. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 4 பிளேயர்ஸ்லேருந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஒருத்தரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து எல்எஸ்ஜி சேஸ் பண்ண போகிறாங்கன்னா இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். மற்றபடி அவங்க பார்க்கும்போது ஃபஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி பூரான் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸு, ஆயுஷ் பதோனியை நீங்கள் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகாஷ் சிங் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஆவேஷ் கான் வந்து ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார். தென் ரிஷப் பண்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயர் உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய் ஸ்லைட்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நல்லா போல் பண்ணுவாருங்க எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிபிசி யார்ட்டெல்லாம் போகலாம் அப்புறம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்குனா ஆவேஷ் கான் வந்து ரிஸ்கியான ஒரு சிபிசியாக தெரிய வராரு. அட் த சேம் டைம் நிக்கோலஸ் பூரன் வந்து ஒரு சூப்பர் சிபிசியாக தெரிய வராரு. தென் ஐடன் மார்க்ரம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஒரு சூப்பர் சிபிசியாக தெரிய வராரு. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஜிஎல் டீம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐடன் மார்க்ரம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா பவுல் பண்ணுவார். ஸோ மிச்சல் மாஸ் வந்து பவுல் பண்ண மாட்டார். கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாகவே நியூ பாலில் கூட கொடுக்கலாம் பவுலிங். ஒரு 2-3 விக்கெட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போது இந்த பர்டிகுலர் எஸ்ஆர்ஹெச் டீம் பற்றின ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயிங் லெவனில் அபிஷேக் சர்மா இந்த பர்டிகுலர் வீடியோக்கான சார்ட் வந்து நான் மேக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தென் பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு கோவிட், அவர் வந்து இந்தியா ரிட்டர்ன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ டிராவிஸ் ஹெட் ப்ளே பண்ணலை. ஸோ அவருக்கு பதிலாக யார் வர போகிறாங்க எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ईशान किशान, सचिन बेबी, அடுத்து ஹென்ரிச் கிளாசன், அன்கிட் வர்மா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், யஷன் மலிங்கா, ஜிசன் அன்சாரி, ஜெய்தேவ், உனட்கட் வந்து இவங்களோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. 4 ஓவர்ஸில் உனட்கட், அன்சாரி, யஷன் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் இந்த இடத்துல ஒரு ஃபாரினருக்கு பதிலாக கமிந்து மெண்டிஸ் இவரோட இடத்த ரிப்ளேஸ் பண்ணி கமிந்து மெண்டிஸ் வந்து 11ல் வந்தார் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ணுவார், ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் போல் பண்ணுவார், செமையாக பேட்டிங் பண்ணுவார். அட் த சேம் டைம் ஃபீல்டிங்கும் சூப்பராக நிற்பார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. கொஞ்சம் இவர் இந்த இடத்துல இறங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷானை வந்து இறங்க வச்சுட்டு ஸோ 1 down or 2 downல கமிந்து ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்கேஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா டாப் 4மே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கண்டிப்பாக மார்க்கிறம நீங்கள் நியூ பாலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் அபிஷேக் சர்மா சேஸில் இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக செம நம்பர்ஸ் வச்சுருக்காரு. இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணலை, இது கொஞ்சம் நின்று வரக்கூடிய ட்ராக் தான். பட் சேஸில் வந்து இவருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். ஸ்பின்னர் தான், பட் விக்கெட் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. ஓவர்ஸுமே கம்மியாக தான் கொடுப்பாங்க, பெருசாக கொடுப்பாங்களாங்கிறது நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். டிராவிஸ் ஹெட் ப்ளே பண்ணலை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ப்ளே பண்ணார்னு என்ன ப்ரோ பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் ஓரளவுக்கு டீசென்ட் ரன்ஸ் வந்து ஆடி இருக்காரு இது வரைக்கும். ஹெட் பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. எப்போவுமே இஷான் கிஷான் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னா நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சிருக்காரு. அட் த சேம் டைம் லாஸ்ட் மேட்ச்சில் இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணார். கிளாசன் வந்து க்ளவ் ஒர்க் பண்ணலை. எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக டிசி மேட்ச்சில் இஷான் கிஷான் தான் கீப்பர் பண்ணார். ஸோ க்ளவ் ஒர்க் பாயிண்ட்டும் கிடைக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது டச் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் உங்களுக்கு பெஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் அப்படிங்கிறது தெரிய வருது. சச்சின் பேபி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் பிக் பண்ணலாமான்னா ரீசன் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக பிக் பண்ணலாம். யாருக்கு பதிலானா நீங்கள் அபிஷேக் சர்மாவை சம் டீம்ஸில் ஸ்கிப் பண்ணுறீங்க, அந்த கமிண்டு மெண்டிஸ் வந்து டாப்பில் வரலை மிடில் தான் வரப்போகிறாருங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சச்சின் பேபி பிக் பண்ணலாம். குவாலிட்டியான பிளேயர். ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஆர்சிபிக்காகலாம் நிறைய க்ரூஷியல் நாக்ஸ் வந்து ஆடிருக்காரு.
தென் ஹென்ரிச் கிளாசன் க்ளோவருக்கு கிடையாது, ஒன்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். சிவிசி ட்ரை பண்ணலாமானா வேண்டாம், அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுங்கள். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக தான் இருந்திருக்கு, பட் ஒரு 40லேருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அனிகேட் வர்மா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சேஸில் இவருக்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டாம். அண்ட் அபினவ் மனோகர் வந்து நான் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்வேன். மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டாட்ஸ் இருந்தது, நல்ல நம்பர்ஸ் 62 அடிக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருந்தது. ஸோ 50+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் மற்ற டீமுக்கு அகேன்ஸ்டாக எந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவுமே ஸ்டாட்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணலாம். மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஒரு 43 ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் பேட் கம்மின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 74%. ஸோ 2 இன்னிங்ஸுமே இவரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். சிவிசி வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோ ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ரொம்ப குருஷியலாக இருக்கும். 2வது பவுலிங்கில் லாஸ்ட் 4 கேம்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, பேஸ் பவுலர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு ஹர்ஷல் பட்டேல் வந்து 2வது பவுல் பண்ணுறாருன்னா ரொம்ப ட்ரம்ப்பாக இருப்பார் எஸ்ஆர்ஹெச்க்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ 2வது பவுலிங்கும் நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்கும் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது ஷமி அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி நம்பர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் பவுலிங்கில் மட்டுமே ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் இருந்திருக்கு. இந்த சீசன் ஃபுல்லாகவே ஷமி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டச்சிலே இல்லை. இப்போ கூட நெட்ஸில் பவுல் பண்ணிகிட்டு இருந்தார். பெரிய அளவுக்கு அந்த பவுலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலை. இன்ஜுரி, ஸோ இன்ஜுரியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவரோட இடத்த இந்தியன் டீமில் பிரசித் கிருஷ்ணா நிரப்பதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இந்த சீசனில் இந்த மேட்ச்சில் இவர் பிக் பண்ணலாமான்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ண ரேராக போங்க. சீசன் அன்சாரி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் நல்லா இருந்தது ஐபிஎல் உள்ளே வரமுன்னுக்குட்டி வரைக்கும். ஸோ எக்கனாமி ஓரளவுக்கு அடி வாங்குது. பவுலிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஜெய்தேவ் உனக்கிட்ட வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் 27%. இந்த வென்யூவில் 2 மேட்ச் ஆடி விக்கெட்ஸாக போயிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்மை வச்சு நான் மைண்டில் வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஜெய்தேவ் உனக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு அகேன்ஸ்டாக பிரின்ஸ் யாதவ் ஒரு முறையும் ஆவேஷ் கானும் விக்கெட் எடுத்திருக்காங்க. இஷான் கிஷான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிஷ்னாய் வந்து 4 முறை இஷான் கிஷானை விக்கெட் எடுத்திருக்காரு. ஆகாஷ்தீப் 2 முறை, அபிஷேக்கை தாக்கூர் 3 முறை, ஆவேஷ் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. தென் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில் ஹென்ரிச் கிளாசனை ஷர்துல் தாக்கூர் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. மற்றபடி பெரிய பேட்டில்ஸ் எதுவும் நம்மளால் பார்க்க முடியலை. இப்போ எஸ்ஆர்ஹெச் டீமில் யாருக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா இருக்கார், அண்ட் ஹென்ரிச் கிளாசன், பேட் கம்மின்ஸ் இருக்கார். ஸோ இதை தவிர்த்து எந்த ஒரு பிளேஸுமே இவங்க ஹை பர்சன்டேஜில் பிக் பண்ணல. இந்த 3 பிளேஸில் இந்த மேட்ச்சுக்கு யார் ஒரு நல்ல பிக்காக இருப்பார், யாரை வந்து ஸ்கிப் பண்ணலாம் பார்த்திங்கன்னா 3 பிளேஸுமே ஒரு நல்ல பிக்காக இருக்காங்க. இதில் ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவுக்கு இருக்குது. இந்த 3 பிளேஸில் யாராவது நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நோட்டாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கமிந்து மெண்டிஸ் எந்த இடத்துல ப்ளே பண்ணுறாருன்னு பாருங்கள். அவர் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜில் யார் வந்து இந்த மேட்ச்சுக்கு ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இஷான் கிஷான் க்ளவ் ஒர்க் பண்ணுறாரான்னு பாருங்கள். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். க்ளவ் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். யஷன் மலிங்கா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு ஒரு செமையான பிக்காக அந்த மேட்ச்சுக்கு வந்து தெரிய வராரு. ஜெயதேவனுக்கட்டும் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார் லோ பர்சன்டேஜில். அண்ட் சச்சின் பேபி, இந்த 4 பிளேஸ்க்கு வந்து நீங்கள் லோ பர்சன்டேஜில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி யார்ட்டெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க இஷான் கிஷான் டபுள் ஆப்ஷன் இருக்குது, ஒரு சிவிசி ட்ரை பண்ணலாம். அண்டு பேட் கம்மின்ஸ் லைட்லி ஒரு டபுள் ஆப்ஷன் தான், சிவிசி ட்ரை பண்ணலாம். இதை தவிர்த்து இந்த டீமில் வேறு யார்ட்டும் சிவிசி ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அஸ் பிளேயராகவே நான் சொன்ன பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய டெமோ டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன் அண்ட் நிக்கோலஸ் பூரன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், ஆயுஷ் பதுவனி. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, மார்க்ரம். அண்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல், கம்மின்ஸு, ஆவேஷ் கான், திக்வேஷ் சிங், ராத்தி. ஸோ இதில் டிராவிஸ் ஹெட்டு ப்ளே பண்ணல ப்ரோ அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கமிந்து மெண்டிஸ் பிக் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். கேப்டன் பொறுத்த வரைக்கும் பூரன், வைஸ் கேப்டன் கிளாசன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸை நம்ம வந்து சிவிசி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இப்போ லைனப்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் யாரை பிக் பண்ணலாம், கம்மியான பர்சன்டேஜில் யாரை நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரியான குழப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெலகிராம் சேனலில் கம்மியான பர்சன்டேஜில் யாரை பிக் பண்ணலாம், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், 2வது இன்னிங்ஸில் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற
மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்மால் லீக் டீமும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.